வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பழைய கரூர் ரோட்டை சேர்ந்த 26 வயது பெண் தூத்துக்குடியில் தனியார் அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் தங்கியிருந்து படிக்கிறார். உடல்நிலை சரியில்லாத தந்தையை பார்க்க ஓகா ரயில் புதுப்பேட்டையில் ஏறி ஈரோடு சென்றார். விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நின்றது. அந்த ரயிலில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த லோடுமேன் சதீஷ்குமார் புதுப்பேட்டையில் ஏறினார். மதுபோதையில் இருந்த சதீஷ்குமார் இளம்பெண் அருகே அமர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சக பயணிகள் உதவியோடு போலீஸ் உதவி எண் 139 தொடர்பு கொண்டு புகார் அளித்தார். தொடர்ந்து உதவி மையம் மூலம் திண்டுக்கல் ரயில்வே போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைசாமி தலைமையிலான போலீசார் அதிகாலை 3:30 மணிக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்தனர். ஓகா ரயிலில் ஆய்வு செய்து இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சதீஷ்குமாரை கைது செய்து நைய புடைத்தனர். சில நாட்களுக்கு முன் ரயிலில் ஆந்திரா சென்ற கர்ப்பிணிக்கு வேலூர் அருகே சிலர் பாலியல் தொல்லை கொடுத்து ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட கொடுமை இன்னும் அடங்காத நிலையில் தற்போது திண்டுக்கல்லில் இளம்பெண்ணுக்கு ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்து லோடுமேன் கைது செய்யப்பட்டிருப்பது ரயிலில் பயணிக்கும் பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அதே பள்ளியில் +1 படிக்கும் 3 மாணவர்கள் பாலியல் தொந்தரவு செய்தனர். இதுகுறித்து குழந்தைகள் ஹெல்ப்லைன் 1098 எண்ணிற்கு மாணவி புகார் கூறினார். இதையடுத்து குழந்தைகள் நல அலுவலர்கள் மாணவி மற்றும் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். 3 மாணவர்கள் மாணவிக்கு பள்ளியில் பாலியல் தொந்தரவு செய்தது உறுதியானது. இதில் மாணவர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். கோச் உத்தரவுப்படி 3 அரசு கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை மறைத்ததாக தலைமை ஆசிரியர் முத்துராமன், ஆசிரியர் ராஜேந்திரன் மற்றும் ஆசிரியை பானுபிரியா ஆகியோரையும் தற்போது ஆத்தூர் மகளிர் போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாநகராட்சி 1வது வார்டிற்கு உட்பட்ட பேவி காலனியில் தூய்மை பணியாளர்கள் வசிக்கின்றனர். இவர்களுக்கு 1964ஆம் ஆண்டு ஓட்டு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. கடந்த 65 ஆண்டுகளாக வசித்து வரும் தூய்மை பணியாளர்களின் ஓட்டு வீடுகளை பராமரிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது பேவி காலனியை மாநகராட்சி கையகப்படுத்த முடிவு செய்துள்ளது. அங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. இதை கண்டித்தும் தூய்மை பணியாளர்கள் நலன் கருதி பேவி காலனியில் மாநகராட்சி அபார்ட்மெண்ட் கட்டித்தர வலியுறுத்தியும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. எனினும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இதற்கிடையே பேவி காலனியை கையகப்படுத்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒப்புதல் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதி தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் வினோத் தலைமையில் மாநகராட்சி மைய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பேவி காலனியில் அபார்ட்மெண்ட் கட்டித்தர வேண்டும் அல்லது குடியிருப்போருக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.